மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பியும் சரி யூஜிடிஆர்பியும் சரி ரெண்டுக்குமே ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வாரம் டெஸ்ட் பேட்ச் வாரம் ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட் பேட்ச்லையும் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். 6000 MCQs யூஜிடிஆர்பிக்கும் 7000 MCQs பிஜிடிஆர்பிக்கும் தரோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். யூனிட் வைஸ் இருக்கும், டீட்டெயில் சொல்யூஷனோடு இருக்கும். ஸோ எது வேணும்னாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா, அதுலேருந்து தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு சில முக்கியமான ப்ராப்ளம்லாம் பார்க்கலாம். A car starts from rest and accelerate uniformly at a rate of 3 meter per second square for 5 seconds. Find its final velocity. அதாவது இந்த இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v, ஆக்சலரேஷன் g, சில நேரம் a, சில நேரம் f, இந்த மாதிரி நோட்டேட் பண்ணுவாங்க ஆக்சலரேஷனை. இந்த மூணாவும் எப்படி வேணாலும் இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் டைம் t, அப்புறம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் s. ஸோ இது எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு 3-4 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா போதும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எது ஷூட் ஆகுதோ எடுத்து போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்பவும் ஆசைப்பட்டுட்டே இருங்களேன், அவ்வளோதான். பாருங்கள், ஃபைனல் வெலாசிட்டி v = u + at அல்லது u + gt, u + ft, எப்படி வேணாலும் நீங்கள் நோட்டேஷன் யூஸ் பண்ணிங்க. ஆனால் ஆக்சலரேஷன் ஏன்றது அதை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்தது எஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ut + ½ gt² ½ at² எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆக்சலரேஷன் இது. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் கூட போய் எழுதி வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற டேட்டாவை பார்த்துட்டு எது ஷூட்டபுளாக இருக்குமோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவா அந்த ஃபார்முலாவை ஏன் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் நீங்கள்? அதனால் கவனமாக ஒரு சில ஃபார்முலாலாம் ஆசைப்பட்டுட்டே இருக்கணுங்க. எந்த நேரமும் இதே வேலையாகவே இருக்கணும். அப்போ தான் போட்டியில் வெல்ல முடியும். போஸ்ட் வாங்குறதுன்றது இப்போலாம் குதிரை கொம்பாயிடுச்சு. நிறைய போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டவாளிங்க, நிச்சயமாகவே தெரியுது. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக மனதார வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்களாம் தேர்வில் வெற்றி பெறணும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்றத தாண்டியும் எந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருக்கிறோம் அப்படின்றது தான் போஸ்ட் வாங்க வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நல்லவங்களாக இருக்கிறது வேறு, புத்திசாலித்தனமாக அறிவாளியாக இருக்கிறது வேறு. இப்போ அறிவாளித்தனம் தான் இங்கே தேவை. நிறைய படிங்க. நிறைய பேர் நல்லவங்களாக இருக்கீங்க. நிச்சயம் உங்களுக்கு அந்த கடைசி தேர்வு நேரத்தில் இறைவன் துணை புரிஞ்சு எல்லாத்தையும் உங்களுக்கு சரியான பதில் அளிக்கிற விதமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு தகவமைப்பு சூழ்நிலையும் அந்த எண்ணத்தையும் உருவாக்கி தரணும் இறைவன் வேண்டிக்கிறேன். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிச்சயம் நீங்களாம் போஸ்ட்டில் உட்காருவீங்க. எங்களோட அந்த 6000 MCQs மட்டும் கையில் வாங்கி வச்சுக்கிங்க. நல்லா படிங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ தானே சார் ஃபார்முலானா? இல்லை, இன்னும் இருக்குது. v² = u² + 2as, இந்த ஃபார்முலா ஒன்று. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இங்கே வாங்க, இந்த ப்ராப்ளம் பார்ப்போமா? இதெல்லாம் சும்மா இருக்கிற நேரம் நம்ம எழுதி பார்க்கணும். சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ்லாம் நம்ம எழுதி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் ஓரியன்டட் ப்ராப்ளம்லாம் நம்ம போட வேண்டிய வருமே, இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்ப்போம் அப்படின்னு. இப்போ யூன்னா இனிஷியல் வெலாசிட்டி, வின்னா ஃபைனல் வெலாசிட்டி, GAFன்னா அந்த ஆக்சலரேஷன், T டைம் டேக்கன், S டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போய் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கல் S. ஓகே, இப்போ இங்கே வாங்க. எ கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u 0, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி u 0 m/s². வெலாசிட்டி m/s, அவ்வளோதான். செகண்ட் ஸ்கொயர் சொல்லக்கூடாது. ஆக்சலரேஷன் m/s² சொல்லணும், சரிங்களா? ஓகே, அடுத்து ஆக்சலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி அட் ஏ ரேட் ஆஃப் 3 m/s². இப்போ ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. a = 3 m/s². இங்கே பாருங்கள், இது வெலாசிட்டி m/s தான். ஆக்சலரேஷன் பாருங்கள் m/s². ஓகே, அடுத்தது பாருங்கள், டைம் கொடுத்துருக்காங்க. t = 5 seconds.
ரைட். ஃபைண்ட் இட்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி v கேட்குறாங்க. இப்போ v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? பாருங்கள், இது யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொடுத்துருக்கிற டேட்டா இது சூட்டபுளாக இருக்குது. இது எல்லாமே நம்மகிட்ட இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் எல்லாமே இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். அப்போது u வந்து என்னங்க 0 ப்ளஸ் a எவ்வளோ 3 இன்ட்டு t எவ்வளோ 5. அப்போது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 15. 0 ப்ளஸ் 15 15. அப்போ v வந்து இது வெலாசிட்டி தான், மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட்டு தெளிவாக தெரியணும். இப்போ 15என்ற ஆன்சர் இந்த 4 எதுன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பி. ரைட், இவ்வளோ தாங்க. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி v. அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அதே ப்ராப்ளம். A car starts from rest and accelerate uniformly at a rate of 3 meter per second square for 5 seconds. Find the total distance covered. S கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எஸ்ஸோட ரிலேட் பண்ண நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க முதல்ல எழுதிக்கலாமா? A car starts from rest அப்படின்னா ஸ்டார்டிங் இனிஷியல் வெலாசிட்டி, ஸ்டார்டிங்கில் வெலாசிட்டி 0 மீட்டர் பர் செகண்ட். ரைட், அவ்வளோதான். அப்புறம் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க ஏ எவ்வளோ 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட், டி கொடுத்துருக்காங்க 5 செகண்ட்ஸ். ரைட், இப்போ எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் இல்லையா? இப்போ u வந்து 0 ஆனதுனால இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். 0 ப்ளஸ் 1/2 a3. ரைட், t வந்து 5. அப்போ 5 போட்டு ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணால் இது 25. அப்போது இந்த 0 விட்டுடலாம். அப்போது 1/2 3 இன்ட்டு 25. இது 3 25 75 75/2. 75/2 எவ்வளோ 37.5. இதை கட் பண்ணிங்கன்னா 37.5 மீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மீட்டரில் சொல்கிறோம். ரைட், ஏன்னா எல்லாமே மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ அளவுகள்லாம் மீட்டரில் தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட், ரொம்ப எளிமையானது. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் போயிட்டு போடாமல் வந்துடுமோ தவிர ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம ஒன்றும் வந்து போலு, சிம்பிள் போலு, போல் ஆஃப் ஆர்டரு, எண்ணு, அது எல்லாத்துக்குமே நம்ம படிச்சிருக்கோம். இப்போது சீரீஸ் பாருங்கள், டெய்லர் சீரீஸு, லாரன்ஸ் சீரீஸு, ஃபோரியர் சீரீஸு, என்னென்னலாம் படிக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸில். அத்தனை அவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் இதில் இல்லைங்க. சின்ன ஃபார்முலா தெரிஞ்ச போதும், போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மேத்தமெட்டிக்ஸில் மற்ற ஏரியாலாம் அப்படி கிடையாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம். அடுத்து பாருங்கள். A motorcycle traveling at 20 meter per second applies brake, bringing it to a complete stop over a distance of 40 meters. Find the uniform rotation. இந்த F கண்டுபிடிக்கணுன்றாங்க. அந்த F தான் A அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது இப்போது a motorcycle traveling at 20 meter per second. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. சைக்கிள் போயிட்டு இருக்குது. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட். பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் மூவ் ஆகுது. அப்போது பிரேக் போட்ட உடனே அந்த ஃபைனல் வெலாசிட்டி v 0 ஆகிடும் இல்லையா? v 0. சரிங்க, இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு? 40 மீட்டர்ஸ். அப்போது எஸ் வந்து 40. ஓகே, இப்போது ஃபைண்ட் த யூனிஃபார்ம் ரொட்டேஷன். இப்போ நான் வந்து அந்த ஆக்சலரேஷன் ஏ சொன்னால் போதும், அந்த எஃப் சொன்னால் போதும். இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது. ரைட், இப்போ இது கொடுத்துருக்கிற டேட்டா பாருங்கள், எந்த ஃபார்மில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as இது எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா எஸ் தெரியும், u தெரியும், v தெரியும், a தான் வேணும். ஸோ இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ u ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்ம ஃபார்முலா சூஸ் பண்ண வேண்டி வருது. இப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ரைட், இப்போ v ஸ்கொயர்னால் இங்கே 0 ஸ்கொயர், u ஸ்கொயர்னால் 20 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு
ஏ தெரியாது, அதான் வேணும். எஸ் வந்து 40. ஓகே, 0 ஸ்கொயர் 0, 20 ஸ்கொயர் 400 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 80 இன்டூ ஏ. இந்த 400 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. -400 = 80A. அப்போ -400 / 80 = A. ரைட். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 0 கட் பண்ணலாம். -40 / 8 = A. இதை கட் பண்ணால் 5. அப்போ -5 = A. நம்ம எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்லோனாக இருந்துட்டு போங்க, சரியாக இருந்தீங்களான்னு தான் இப்போ கேள்வி. அப்போ தான் போட்டியில் வெல்ல முடியும். ரைட். அப்போ இந்த -5ன்றது 4 ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்முலா சூஸ் பண்ணுறதுல தான் உங்களுடைய அந்த சக்ஸஸே இருக்குது. அடுத்தது பாருங்கள், a ball is thrown vertically upward. ஒரு பாலை தூக்கி வெர்டிக்கலாக மேலே நோக்கி அடிக்கிறாங்க. வித் அன் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்றாங்க. அஸ்யூமிங் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ், ஆக்சலரேஷன் கொடுத்துட்றாங்க. ஏன்னு கூட எடுத்துக்கலாம், அதை ஜின்னு கூட எடுத்துக்கலாம், அதை எஃப்னு இவங்க சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம். ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ரீச் இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட். எவ்வளோ நேரம் உச்ச புள்ளியை அடைய எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டைம் டி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொடுத்ததெல்லாம் நான் எழுதுகிறேன். இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துருக்காங்க 29.4 m/s. ஓகே. அடுத்தது ஆக்சலரேஷன் a கொடுத்துருக்காங்க -9.8 m/s². அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி என்ன, மேக்ஸிமம் ஹைட்டில் ஃபைனல் வெலாசிட்டி v 0 ஆகிடும் இல்லையா, m/s. இதெல்லாம் தெரியும் நமக்கு, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து டைம் டி கால்குலேட் பண்ணணும். டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன, இந்த 3 ஃபார்முலாவில் எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். டி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா கொடுத்துருக்கிற டேட்டாஸ்லாம் என்னென்ன, இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ஃபார்முலா எழுதுறேனே, v = u + at, இதை எடுக்கிறேன். இப்போ டைம் தான் வேணும் எனக்கு. இது தெரியும் 0, இதுவும் தெரியும் 29.4 ப்ளஸ் ஏ தெரியும் -9.8, டி தெரியாது, அதான் கேல்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ -29.4 = -9.8 × t. மைனஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ 9.8 இங்கே டிவைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 29.4 / 9.8 = t. ரைட். இதை கட் பண்ணால் எத்தனை டைம் வரும், 3 times. 3 times 9.8 29.4. அப்போ t வேல்யூ 3 seconds. t = 3 seconds. இவ்வளோ தாங்க. நீங்கள் இது 9.8 × 3 பாருங்களேன். -29.4. ஸோ மேக்ஸிமம் 3 times வருது இதில். அப்போது 3 seconds அப்படின்றது தான் கரெக்ட். இதில் எது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ ஃபார்முலா தாங்க, v = u + at அல்லது s = ut + ½ at² அல்லது v² = u² + 2as. இது தாங்க. இது தெரிஞ்சால் போதுங்க. இதை மாற்றி இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துடுதுங்க, கண்டிப்பாக வந்துடுது. அவங்க எதனா கேட்டு போட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கணும். எப்படின்னா கேட்கட்டும்ன்றேன். பாருங்கள், a ball is dropped from the top of a building that is 80 meters tall. Assuming acceleration due to gravity is f = 10 m/s² and initial velocity u = 0. Find time it takes to reach the ground. ஒரு பாலை வந்து தூக்கி போட்டாங்க, அது எவ்வளோ தூரம் கடந்திருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்க 80. அது ட்ராவல் பண்ணது 80 meters. அப்போது ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துட்டாங்க. ஏ தான் அந்த எஃப் 10 m/s². ரைட். இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துட்டாங்க, u = 0. அடுத்தது
எல்லாமே கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபைண்ட் டைம் நம்ம கால்குலேட் பண்ணணும். கிரவுண்டை வந்து ரீச் ஆக இதை எடுத்துக்கிட்ட டைம் கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு தெரியும் S வந்தாலே ஒரு ஃபார்முலா தான் நம்மகிட்ட இருக்குது, ut + ½ இல்லையா? இதை மறக்கக்கூடாது. இப்போது S 80, u வந்து 0, அவங்க கொடுத்துறாங்க இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ப்ளஸ் ½ இன்ட்டு a வந்து 10, t வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் டேக்கன் தான் கண்டுபிடிக்கணும், t². இந்த 80 அப்படியே இருக்கட்டும், இந்த 0 விட்டுறலாம், 10/2 வரும். அப்போ 5, இதை கட் பண்ணிக்கலாம், 5t². இந்த 5 இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம், 80/5 = t². இதை கட் பண்ணால் 16. ஸோ இப்போ t² = 16. அப்போது t = √16. அப்போது t = 4 செகண்ட்ஸ். கிரவுண்டுக்கு வர்றதுக்கு 4 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இவ்வளோ தாங்க விஷயம். ஆப்ஷன் பி, ரைட். ஸோ சின்ன விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஏதோ பெருசாக கேட்டாங்க நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரிய ப்ராப்ளம்டா இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிவன் டேட்டாஸை எடுத்துக்கிறீங்க, ஃபார்முலா எடுத்து எழுதுறீங்க, இதில் எது ஷூட் ஆகுதோ அதை போட்டு ஆன்சரை பிடிக்கிறீங்க. இதாங்க மெத்தடு, ரைட். இப்போ இது பாருங்கள். A stone is thrown vertically upward with the initial velocity of 30 m/s. Due to gravity acting downward, its acceleration is f minus 10 m/s. Calculate maximum height reached by the stone. மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துருக்காங்க 30 m/s. இதை பாருங்கள், இனிஷியல் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க a, என்னது -10 m/s. அடுத்து மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் ஹைட்டில் ஃபைனல் வெலாசிட்டி v 0 ஆகிடும் இல்லையா? அதை மறந்துடாதீங்க, அது ஒரு முக்கியமானது. மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்போது v 0 ஆகிடும் m/s. ஒரு சில இதெல்லாம் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தியரி புரிஞ்சால் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், v² = u² + 2as இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? இருக்குது. இதில் நம்ம அந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹைட்டு. அதை நான் h அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த s தான் h, சரிங்களா? அவ்வளோ. இதில் அப்படியே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v² னா 0² = u² னா 30². ஸோ 30² + 2 × a வந்து -10. s வந்து தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும், hன்னு எடுத்துக்கிட்டேன். அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது என்னென்ன டேட்டா இருக்கோ அதை மட்டும் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், இல்லாததை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 0 = 30² வந்து 3² 9, இந்த 0 டபுள் டைம் போட்டுடுறேன், அவ்வளோதான். ஸோ 30 × 30 இல்லையா? அதான் இது வந்து -20h, அவ்வளோதான். இந்த -20h இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, +20h ஆகிடும், = 900. h = 900/20. 0 கட் பண்ணிடுங்க. அப்போ h = 90/2. அப்போ 90/2ன்னா h 45 மீட்டர். இவ்வளோதாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஹைட்டை எவ்வளோ அந்த ஸ்டோன் ரீச் ஆகிருக்கும்னா இவ்வளோ ஹைட்டு 45 மீட்டர். இங்கே 4 ஆப்ஷனில் இது ஆப்ஷன் சி. calculate the maximum height reached by the stone. இவ்வளோதாங்க விஷயம். இதுமாதிரி போயிட்டே இருக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டுட்டோம். இதெல்லாம் ஒன்றா தொகுத்து உங்களுக்கு மெக்கானிக்ஸ் புக்காகவே கொடுத்துட்றேன். சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட், அதுக்கு பேர் மெக்கானிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் எங்களுக்கு வேணும் சார், மெக்கானிக்ஸு சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெக்கானிக்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். 6000 MCQs ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் யோசிக்காதீங்க. ஏன்னா அதை படித்து அது வந்து இறங்கும்போது தான் தெரியும் நாம ஏன் இவ்வளோ நாளாக எல்லா போட்டித் தேர்வுலையும் தோற்றுட்ருக்கோம். எந்த போட்டித் தேர்வுலையும் வந்து ஜஸ்ட்டு மிஸ் 10 மார்க்கில் போயிடுச்சு சார், 5 மார்க்கில் போயிடுச்சு சார். சார் எனக்கு நான் நல்லா பண்ணேன் சார், உங்கள் மெட்டீரியல் நல்லா சப்போர்ட்டாக இருந்தது, நான் தான் சார் அதை படிக்கல அப்படின்லாம் நிறைய கால்ஸ், விதவிதமான கால்ஸ். அது எதுக்குமே இடம் தராதிங்க, முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருங்க.
என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா சார் போஸ்ட் வாங்கிட்டுன்றது மாதிரி தான் இருக்கணும் உங்களுடைய டாக். சார் தேங்க்யூ சார், ரொம்ப உதவியாக இருந்தீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லணும். அதுக்காக தான் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த நாள் நிஜமாகணும், அந்த நாள் வரணும் சீக்கிரம். எல்லோரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.